ஹலோ கைஸ், நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் BMW X1 டீசல் வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப ஒரு கம்மியான பட்ஜெட் கோட் பண்ண போகிறோம். அது என்ன பட்ஜெட், வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவுமே இல்லை. அப்படியே கம்பெனி ஒரிஜினாலிட்டியோடு இருக்குது வண்டி. இப்போ அப்படியே வண்டியோட ரைட் சைடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், வண்டியோட ரைட் சைடுமே சேம் அதே மாதிரி தான். வண்டியில் எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது. பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா தெளிவாகவே இருக்கும். டயரோட கண்டிஷன் பாருங்கள், டயர் எல்லாமே பக்காவாக இருக்கும். இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவையில்லை. 4 டயருமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்கள், வண்டி எங்கேருந்து பார்த்தாலுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் நமக்கு இருக்குது. இப்போ அப்படியே பேக் சைடு பார்க்குறோம். பாருங்கள், பேக் சைடுமே அப்படி தான் நீட்டாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரு சின்ன டச்சப் கூட ஆகலை. அந்த அளவுக்கு வந்து தெளிவான ஒரு பாடி அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே இந்த சைடு பார்க்கலாம். பாருங்கள், இந்த சைடுமே அப்படி தான் தெளிவாக இருக்குது. அடுத்ததான் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வண்டியோட நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் தான், 5000. பார்க்கலாம் இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. 4 விண்டோஸ், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும். மோட்டரைஸ்டு சீட் வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பாருங்கள், வண்டியோட சீட் எல்லாமே பக்காவாக இருக்குது. டேஷ்போர்டும் நீட்டாக இருக்குது. நமக்கு இந்த வண்டியில் வந்து ஆண்ட்ராய்டு செட்டு வந்துடும். ஸோ மேப்லேருந்து எல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இப்போ அடுத்ததாக பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பேக் சீட்டுமே நல்லா கிளியராக தாங்க இருக்குது. டாப் ரூஃப்லாம் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அப்படியே நம்ம இந்த BMWவை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இது ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். இப்போ பார்க்கிங் மோடில் இருக்குது. நான் இப்போ அப்படியே ட்ரைவ் மோடுக்கு மாற்றிட்டு அப்படியே வண்டியை மூவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வண்டியோட பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீடா மீட்டர் பாருங்கள். நான் இப்போ அப்படியே புஷ் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டியோட பிக்கப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. வண்டி அதுக்குள்ளே 100 வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு லேக் கூட நமக்கு இல்லை. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது வண்டியில். வண்டியோட ஸ்டேரிங்கு, மற்றபடி ஓட்டுற ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த இது எல்லாமே வந்து அந்த BMWக்கே உள்ள ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. பிக்கப்பும் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சடனான ஒரு பிக்கப் இருக்குது. ஸோ BMWவை பற்றி நான் சொல்லி தெரியணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே தெரியும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த வண்டியுமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா BMW X1 2013 மாடல். ஸோ ஓரளவுக்கு நல்ல லேட்டஸ்ட்டான வண்டி அப்படின்னு தான் சொல்லணும். 2013 டீசல், ஒரு நல்ல ஒரு மைலேஜுமே கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு தான் சொல்லணும். ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் ஓனரில் இருக்குங்க. பட் தேர்ட் ஓனராக இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. வண்டி கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா 1 லேக் சம்திங் தான் ஓடி இருக்குது. 1 லேக் கூட ஓடுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியான ஒரு கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து வண்டியை டிரைவ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு தெளிவான ஒரு வண்டி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2013 BMW X1 டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 7,75,000 மட்டும்தான் கேட்குறோம். இதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். 2013 BMW X1 பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் 10.5 லட்சம் வரைக்கும் கோட் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து 7,75,000 75,000 7,75,000 மட்டும்தான் கேட்குறோம்.
ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் காயல்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.